மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3 காவலர்களுக்கு இந்த விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். தமிழகத்தில் எந்தெந்த காவலர்களுக்கு இந்த விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது? விவரங்கள் என்ன? வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்படும். 3 பிரிவுகளின் கீழ் இந்த விருது அறிவிக்கப்படும். வீர தீர சேவைக்கான விருது, சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கான விருது மற்றும் மெச்சத்தக்க சேவைக்கான விருது என்று 3 பிரிவுகளில் காவல்துறையில் இந்த விருது அறிவிக்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கான விருது பிரிவில் 3 காவலர்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐஜிக்கள் லலிதா லட்சுமி, கமாண்டன்ட் ராஜசேகரன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ராயப்பன், இந்த 3 பேருக்கு டிஸ்டிங்விஷ்டு சர்வீஸ் ஆஃப் போலீஸ் சர்வீஸ் இந்த விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மெச்சத்தக்க சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருது மொத்தம் 21 காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஐஜி லோகநாதன், ஐஜி நரேந்திரன் நாயர் மற்றும் ரூபேஷ் குமார், துணை காவல் கண்காணிப்பாளர் அண்ணாதுரை, ஐஜி செங்குட்டுவன், காவல்துறை ஆய்வாளர் தேவேந்திரன், துணை காவல் ஆய்வாளர் செல்லதுரை, ஐஜி மணி, துணை காவல் ஆய்வாளர் ராஜகோபால், அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அழகுதுரை, துணை காவல் ஆய்வாளர் பழனிவேலு, சிறப்பு துணை காவல் ஆய்வாளர் மோகன் பாபு, சிறப்பு துணை காவல் ஆய்வாளர் வெங்கடேசன், துணை காவல் ஆய்வாளர் ராயமுத்து உள்ளிட்ட 21 காவலர்களுக்கு இந்த மெச்சத்தக்க சேவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.